ஈரோடு தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமரா பழுதாகி உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. சிசிடிவியிலிருந்து தொலைக்காட்சி இணைப்பிற்கு ஈரோடு தொகுதி எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு என வெளியான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மக்புல் முகமது வழங்க கேட்கலாம். முகமது, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசு. ஈரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோடு வாக்குப்பதிவு நடைபெற்று அதற்கான அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று ஈரோடு சித்தோடு போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில குறிப்பாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவுகள் தெரியவில்லை என தகவல் கிடைக்கப்பெற்றதின் அடிப்படையில உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், வருவாய் கோட்ட அலுவலர் ஈரோடு மற்றும் வேட்பாளர் பிரதிநிதிகளுடன் ஆய்வு செய்துள்ள இருப்பு அறையுள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதேனும் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும், இருப்பு அறையில் வெளியே வைக்கப்பட்ட தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி காட்சி பதிவுகள் இருந்துள்ளதும், இருப்பு அறையில் இருந்த அட்மின் பிளாக்கில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் சிசிடிவி ஒயர் இணைப்பில் பழுது ஏற்பட்டுள்ளதால் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவு தெரியவில்லை என்பது கண்டறியப்பட்டு மேற்படி விவரங்கள் வேட்பாளர் பிரதிநிதிகளுடன் விளக்கப்பட்டுள்ளது என ஈரோடு மாவட்ட தேர்தல் நடத்து அலுவலர் ராஜகோபால் சுங்காரா தெரிவித்தார். பின்பு சிசிடிவி இணைப்புகள் சரி செய்யப்பட்டு 9 மணி அளவுல கட்டுப்பாட்டு அறையில் தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவுகள் முழுமையாக தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து நியமனம் செய்யப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு மீண்டும் சிசிடிவி இணைப்புகளை கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், இனி வருங்காலங்களில் இது போன்ற தகவல்கள் நிகழா வண்ணம் இருக்கும் உரிய அறிவுறுத்தல் வாங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுங்காரா நம்மிடையே தெரிவிச்சிருக்காரு. அரசி, மக்புல் அகமது, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.